இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இன்குபேட்டர் வந்து வாங்கி அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதில் முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சது வரைக்கும் பார்த்துருந்தோம். இது வந்து அதுக்கு அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சுகளோட எச்சம், அப்புறம் அந்த சின்ன சின்ன முடி, இது எல்லாமே இன்குபேட்டர் ஃபுல்லாகவே பரவி தான் கிடக்கு. இதை வந்து எல்லோரும் இன்குபேட்டர் வாங்கி முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிரும் அப்படின்னு அதோடு மட்டும் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தும் கடைசி ஒரு பெரிய வேலை இருக்குது. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சா தான் அடுத்த டைம் குஞ்சு பொரிக்கலாம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த நம்ம தண்ணி வைக்கிறதுக்குள்ளலாம் அந்த வேஸ்ட்லாம் போய் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல்லு அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலே அடுத்த நெக்ஸ்ட் டைம் வைக்கிற முட்டை வந்து பொரிக்காமல் போயிருக்குன்னு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கெட்டு போயிடும், எல்லாம் அந்த பூச்சி வந்து அதில் வெளியிலேருந்து வர பூச்சி அதில் சுற்றிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா அந்த சர்க்கியூட் பாக்ஸ் மேலே மூடி தான் இருக்கும், இதுக்குள்ளே எதுவும் போக வாய்ப்பில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரைக்குமே அந்த சின்ன சின்ன குஞ்சுகளோட முடி வந்து சின்ன சின்ன முடியாக இதுலேயுமே இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் தான் அடுத்த டைம் வந்து முட்டை வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு துணி எல்லாம் சின்னதாக அந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ்ஸு இருக்கும், 2 இன்ச்சு ப்ரெஸ்ஸு, அந்த மாதிரி வச்சுருந்தா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இந்த சர்க்கியூட் பாக்ஸில் வந்து தண்ணி ஊற்றி எதுவும் கழுவிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் சர்க்கியூட்லாம் போயிடும், அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஏதாவது துணி இல்லை ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி வச்சு மட்டும் அதை தொடச்சிக்கிட்டு, மற்றபடி இந்த பாக்ஸுக்கு பெரிய பாக்ஸில் உள்ளதை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணால் தான் அடுத்த டைம் வந்து இதில் ஏதாவது அழுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும். நல்லாவும் இருக்கும். தண்ணி ஊற்றி வச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சாச்சு. காய வச்சுட்டு வந்து இப்போ அடுத்து வந்து எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி கடைசியில் முட்டையும் வைக்க போகிறோம். என்ன முட்டைங்கிறது இப்போ ஒரு புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம், அது என்னென்னு கடைசியாக பாருங்கள். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி வச்சாச்சு. செட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. சர்க்கியூட் பாக்ஸு எல்லாமே நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாத்து முட்டை தான் அந்த டைம் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் வந்து எப்படி குஞ்சுலாம் வருதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.